வணக்கம், இது உங்கள் தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பிசி 10லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலில் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்புட்டாக மவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சில டைமில் வந்து இந்த ரெண்டு மவுஸுமே வேலை செய்யாமல் போகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி உங்களோட மொபைலில் மவுஸாக பாவிக்கிறது, அதாவது உங்களோட மொபைலில் இப்படி ஒரு மவுஸை எப்படி பாவிக்கிறது, எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் செஞ்சுருக்கணும் என்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணால் சில டைமில் ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரரை எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவிலே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் சில இடங்களில் போய் மவுஸ்லாம் கொண்டு போக தேவையே இல்லை, ஃபோன் கொண்டு வர போகும். மவுஸ் கீபோர்ட் ரெண்டுமே நீங்கள் ஒரு ஃபோன்லேயே பாவிச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குது, என்ன மாதிரி செய்யுது அப்படின்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு மறக்காமல் தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போவீங்க. வெப்சைட்டில் போயிட்டு இந்த வீடியோட டைட்டில் இல்லாட்டி வைஃபை மவுஸ் வந்து நீங்கள் வந்து சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று வரும். ஸோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க, உங்களை வந்து கீழே ரோல் பண்ணி போய் இது டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து ஒரு 35 கவுண்ட் ஆகும், 35 வினாடியில் கவுண்ட் ஆகும். கவுண்ட் ஆகி முடிய டவுன்லோட் பண்ணுற லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ண இப்படி தான் உங்களுக்கு வரும். இதில் பாருங்க, இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கனெக்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் வரும். இதில் பாருங்க, இதை நான் வந்து மவுஸ் பேட்டாக யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். இது ரைட் கிளிக், இது லெஃப்ட் கிளிக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடியமா இருக்கும். இதில் பாருங்க, இப்போ நான் அந்த மவுஸ் பேட் அதாவது இதில் நான் வந்து மூவ் பண்ண பாருங்க டிஸ்பிளேல வந்து இந்த அரோ வந்து மூவ் ஆகிக்கொண்டே இருக்குது. இப்படி வந்து நீங்கள் மவுஸ் மாதிரியே பாவிச்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எனக்கு அது ஓப்பன் ஆகுது. ஸோ அதே போல் நான் வந்து இதில் வந்து இந்த கிளிக் பண்ணி நான் வந்து ஓகே பண்ணலாம், இல்லாட்டி இதில் ஒரு கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்களோட ஃபோனையே பாவிச்சு கொள்ளலாம். ஸோ இதில் மவுஸ் மட்டுமே கிடையாது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியான ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணி கொண்டிருக்கீங்க, அது நீங்கள் திருப்பி ப்ளே பண்ண போகிறீங்க, ஸ்டாப் பண்ண போகிறீங்க, ஒலியும் கூட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒலியும் கூட்டுறது, ஸ்டாப் பண்ணுறது, ஃபோர்வர்ட் பண்ணுறது, பேக் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணியும் கொள்ளக்கூடியமா இருக்கும் அந்த ஆப்பை. ஸோ அடுத்ததை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இதில் அதாவது டிஸ்டாப்பில் என்ன ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதில் உங்களுக்கு இதில் வருது. ஸோ ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து கூகுள் குரோமை கிளிக் பண்ண பாருங்க, எனக்கு வந்து கூகுள் குரோம் அங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் இருக்கிற கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து அங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. ஸோ மூன்றாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விட்டு போயிட்டேன், அதை கிளிக் பண்ணுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மாதிரி பாவிக்கிறதுக்கு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ அடுத்ததாக இருக்குது 5வது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இதில் பாருங்கள் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் ஃபைல், டவுன்லோட் ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், மியூசிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் ஃபைல் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மை கம்ப்யூட்டர் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து CDEFன்னு இருக்கும், எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ ஒவ்வொன்றே கொடுக்க இந்த ஃபைலில் இருக்கிற பொருளை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இப்போ இங்கே ரோல் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து மவுஸ் மட்டுமே இல்லை, கீபேட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க அவங்க பாவிக்கூடியமாய். இப்போ அடுத்த இன்டர்நெட் படம் போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ண பாருங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூடியூபுக்கு போக போகிறோம்னா அந்த யூடியூப் பண்ணுறதை கிளிக் பண்ணால் போதும், எங்களுக்கு வந்து நேரடியாக கம்ப்யூட்டரில் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா க்ளோஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த பாருங்கள், அடுத்த ஒரு கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட லேப்டாப் இல்லை எக்ஸ்டர்னல் கீபோர்ட் பாவிக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன இது இருக்குமோ அவ்வளோ இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து F1 F2 அந்த கீழே இருந்து இங்கிலீஷ், ரஷ்யன் மொழி மாற்ற போகிறீங்கன்னா அந்த கீ வரைக்கும் எல்லா கீயும் கொடுத்துருக்காங்க. ஆல்ட், விண்டோஸு, கண்ட்ரோல், ஷிஃப்ட், கேப்ஸ்லாக் எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் பாருங்கள் SV தமிழ் அண்ட் அடிக்கிறேன் பாருங்கள், எனக்கு வந்து இங்கே அடிக்க அங்கே வந்து அடிபடுது. அதுவே எனக்கு ஷிஃப்ட்டோ அடிச்சுட்டா பாருங்கள், எனக்கு வந்து கேபிட்டல் இடத்துல வரும். ஓகே, ஸோ இந்த ஃபோன்லேயே நீங்கள் கீபேர்டையும் பாவிச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண பாருங்கள், எனக்கு இப்படி ஓப்பன் ஆகும். அதான் நீங்கள் கேம் வந்து விளையாடி கொண்டிருக்கீங்கன்னா ஜோஸ்டிக் மூட்டில் நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்களோ அந்த நீங்கள் அதை பாவிச்சு கொள்ளலாம். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து கீபேர்டும் தேவை அப்படின்னா அந்த கீபேர்டும் ஜோஸ்டிக் மூட்டும் இருக்குது, அதையும் பாவிச்சு நீங்கள் கேம் விளையாடி கொள்ளலாம். மவுஸில் ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடுறது கூட இதில் கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பாருங்கள் ஷட்டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண பாருங்கள், லாக் அவுட், ரீஸ்டார்ட், ஷட் டவுன், ஸ்லீப் இருக்குது. ஸோ ஸ்லீப்பு கொடுக்க போகிறீங்கன்னா ஸ்லீப்பாக கொடுத்தீங்கன்னா ஸ்லீப் ஆயிடும். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் அதாவது கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் இதில் நேரடியாக கொடுத்துக்கலாம். கீழே போய் ஸ்டார்ட் மேலே போய் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் கொடுத்தோன்னே நேரடியாக வந்து ஆஃப் ஆயிடும். அது மாதிரி ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும்.
இதில் பாருங்க கடைசி ஆண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேப்சர் பண்ணுது. அதாவது நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்துடும். அதாவது இந்த ஸ்க்ரீனில் ஃபோட்டோ இதில் வரும். கொடுக்குறேன் பாருங்க, எனக்கு வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த கீயை வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ மவுஸுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தா நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியமா இருக்குது. மவுஸ், கீபேட், கேம், மியூசிக், கூகுளுக்கு போகிறது, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, அப்படி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியமா இருக்குது. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு பார்ப்போம். அதாவது உங்களோட மொபைலும் உங்களோட லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே கனெக்ஷனில் இருக்கணும். ஒரு வைஃபைல இருக்குன்னா அந்த 2 வைஃபையும் சேம் வைஃபை கனெக்ஷனாக இருக்கணும். இல்லை உங்களை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2ம் சேம் கனெக்ஷனாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா வைஃபை மவுஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வைஃபை சர்வர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ அதுக்குரிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுவும் வெப்சைட்டில் போகும். அதில் ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்குரிய வைஃபை மவுஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 2டையும் கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடியமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வைஃபைல உங்கள் 2டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. அப்படி கனெக்ட் பண்ணி இருந்தும் உங்களோட ஓப்பன் பண்ணிக்க சில டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி எரோ வரும். அதாவது ஓப்பன் ஆயிரும், ஆனால் கொஞ்சம் தலை பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு கனெக்ட் வரும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்போர்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி கொண்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும், இல்லாட்டி கனெக்ட் ஆகாது. ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸை ஓப்பன் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சீல்ட் கண்ட்ரோல் இருக்குது, அதை கொடுத்துட்டு அதில் போய் 10 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு வந்து இந்த ஆன்டிவைரஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். இல்லை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னா டிசேபிள் இதை கொடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆயிடும். ஆனால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வைக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் வர த்ரெட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிவைரஸ் தான் பார்த்து பாதுகாக்குது. ஸோ வந்து இதை ஃபுல்லாக டிசேபிள் பண்ணாதீங்க. இது நீங்கள் பாவிக்க மட்டும் உங்களை தேவைக்கேற்ற மாதிரி டிசேபிள் ஃபார் 1 ஹவர் அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாவிச்சிங்கன்னா போதும். இப்போ கேட்குது டிசேபிள் பண்ணட்டா அப்படின்னு. ஸோ நான் ஓகேன்றதை கொடுக்குறேன். கொடுத்தா அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து கனெக்ட் ஆகும், இல்லாட்டி கனெக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டுது. இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுது. ஸோ வந்து இது வந்து டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி பாவிக்கிறது. உங்களோட கம்ப்யூட்டருக்கு மவுஸ், கீபேட், கேமிங், ப்ளே, மியூசிக் ப்ளே, அது மாதிரி கூகுள் ஓப்பன் எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு ஃபோன் மூலமே உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலமே செஞ்சு கொள்ளலாம். ஸோ அது எப்படி என்ன நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது டவுன்லோட் பண்ண லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் நிறைய வீடியோஸ் வேறு இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ECT டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்போ தான் நானும் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இந்த வீடியோஸை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு தந்து கொள்ளக்கூடியமா இருக்கும். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுவது ECT டெக். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling